தேவன் என்ன செய்றாரு, இந்த விழுந்து போன உலகத்துல நம்மை பெயர் சொல்லி அழைத்து, நம்மை ரட்சித்து, அவருடைய பிள்ளையாக மாற்றி, ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததுனால, ரத்தம் சிந்தினதுனால, அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள நாம் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதனை அழைத்து அவனோடு உடன்படிக்கை பண்ணி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி, நான் அப்படி செய்வேன் என்று உடன்படிக்கை பண்ணி, அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாக ஆபிரகாம், அவனுடைய குமாரன், அவனுடைய குமாரன், அவனுடைய குமாரன் யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், அந்த 12 கோத்திரங்கள் பெருகினார்கள். அந்த ஜனங்கள் உடன்படிக்கையின் மக்களா இருக்கிறதுனால, அவங்க எந்த இடத்துல இருந்தாலும், எங்கே போனாலும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எந்தெந்த வகையில உலக மக்கள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக தீங்கு செய்ய வேண்டும் என்று வந்தார்களோ, அந்த இடத்துல எல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் கூட இருந்து யுத்தம் பண்ணினார். அவர் விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து செல்வேன் என்று அவர் உடன்படிக்கை பண்ணி, எகிப்தை விட்டு அவர்கள் கிளம்பி வருகிறார்கள். அவங்க கிளம்பி வர்றப்போ பார்த்தீங்கன்னா, பலத்த கையோடு புறப்பட்டார்கள். பார்வோனுடைய இருதயமும் அவனுடைய ஊழியக்காரருடைய இருதயமும் மனம் மாறி, நம்ம வேலை செய்யறதுக்கு ஆட்களை இல்லாம விட்டுட்டோமே, அதனால அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை மீண்டுமாக வேலை செய்யறதுக்கு கொண்டுட்டு வர வேண்டும். அடுத்து சொல்லப்படல, எகிப்தை கொள்ளையிட்டார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளியோடும் பொன்னோடும் மிகுந்த பொருட்களோடு அவர்கள் புறப்பட்டார்கள். இப்படி பின்தொடர்ந்து வருகிற பொழுது இந்த இஸ்ரவேல் மக்கள் பார்வோனையும் அவனுடைய சேனையும் பார்க்கிறார்கள், கண்டார்கள், பயந்தார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார்.